ஒரு பக்கம் இருக்காங்க பனியனுக்கு பேர் போன ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ், மறுபக்கம் ஸ்டீலுக்கு பேர் போன எஸ்கேஎம் சேலம் ஸ்பார்டன்ஸ். நான் ஷாட் டர்னுக்காக ஆடுற பால வரவிட்டு அடிச்சார் அமித் சாத்விக். போன மேட்ச் ஒரு பியூட்டிஃபுல் இன்னிங்ஸ் விளையாடினாரு தன்னோட டீமுக்காக. அடிச்சிருக்காருங்க, அந்த ஆங்கிள் மாத்தி போட முயற்சி பண்ணார். அப்ப ஃபேண்டாஸ்டிக் குயின்ஸ்க்கு அதான் ஸ்ட்ராட்டஜி. இப்ப பலார் அடிக்க ட்ரை பண்ணிருக்காரு. ஷெரான் பிளை சூப்பர் 6 யானை பலம் கொண்டு அடிச்சிருக்காரு. இன்னைக்கு ரஹேஜா டவர் கட்ட போறாரு. இது சரியான ஷாட்டுங்க. சூப்பர் ஷாட், ஒரு அரை அரைஞ்சாரு. பிரமாதமான பிக்கு. வைடுன்னு விடுவாருன்னு பார்த்தா இல்ல, பேட்ட வீசினாரு. 4 தொடர்ந்து 6. இது ஷெரான் பிளை 6. லாஸ்ட் பால் ஷஃபிள் பண்ணி ஆட பார்த்திருக்காரு. ஆன் சைடுல தட்டி விட்டுருக்காரு. காத்தோட அடிச்சிருக்காரு. அதன் காரணமாக 4 ரன்ஸ். பெரிய ஓவர். இது ஷாட்டுங்க. என்ன ஷாட்டுங்க இது! அமித் சாத்விக் வித்திருக்கு. ஆனா பவுண்டரியும் கிடைக்குது. ஃபைனா தட்டி விட்டுருக்காரு. ஃபீல்டரால தடுக்க முடியாது. ரஹேஜா முட்டி போட்டு அடிச்சிருக்காரு. இன்னொரு 6. இவரோட பேட்டிங் செம்ம இம்ப்ரூவ்மெண்ட். அவரோட 3வது 6 டக்குனு 49க்கு வந்தாச்சு ரஹேஜா. இதோ வந்து விட்டது அந்த அரை சதம். 3வது அரை சதம் அவருக்கு. நல்லா விளையாடிருக்காரு இந்த சீசன். வேற லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கு துஷார் ரஹேஜா. கீப்பிங்கும் ரொம்ப நல்லா பண்றாரு. செம கான்ஃபிடென்ட் பிளேயரா தெரியுறாரு. இங்க நிலா கேமரா ஒரு பட்டாசு வெடிச்சிருக்கு. எப்பா, லட்சுமி வெடி வெடிச்சா வெடிக்கிற சத்தம் வந்திருக்கு அமித் சாத்விக்கோட பேட்ல இருந்து. இவரும் 49க்கு வந்தாச்சு ஒரு 6ஓட. அதே இடத்துல தான் அடிச்சிருக்காரு, இந்த முறை தரையோட. 50 வந்தாச்சு அமித் சாத்விக்கு. ஃபேண்டாஸ்டிக் யங்ஸ்டர். 2வது ஹாஃப் செஞ்சுரி அவருக்கு. நிஜம் பாருங்க, ரெஸ்லர் மாதிரி பைசப்ஸ் காட்டுறாரு. நேரா அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் வராரு. அபிஷேக் செல்வகுமாரால பிடிக்க முடியுமா? சூப்பர் கேட்ச். நல்ல கேட்ச் பிடிச்சிருக்காரு அபிஷேக். ஏன்னா பவுண்டரி ரோப் பக்கத்திலேயே இருந்துச்சு. நல்ல விஷயம், அவர் வந்து ரொம்ப திரும்பிலாம் பார்க்கல, எங்க இருக்கோன்ற அவேர்னஸ் இருந்துச்சு. அமித் சாத்விக் 50 ரன்னுக்கு அவுட். 110க்கு 1. 8க்கு கொஞ்சம் முன்னாடி இருக்க 7லயும் போடலாம். ஸோ அந்த 6 to 8ன்றது ஐடியா சொல்லாம ஐ திங்க் திருப்பி அதை பத்தி பேசலாம். ஒரு பவுண்டரி வந்திருக்கு. ஷாமா ஒரு ஸ்ட்ரைக் 6ங்க. பட்ட உடனே தெரியும் அனிருத் சீதாராம் ஒரு குவாலிட்டி பிளேயர் காமிக்கிறார். என்ன பண்ண முடியும் தன்னால சொல்லிட்டு ஒரு எஃபர்ட்லெஸ் ஷாட். அவுட்டுங்க. அட்லாஸ் அந்த விக்கெட் எடுத்தாரு. பூமர் கோல்டன் விக்கெட். அங்க இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியை நழுவ விட்டுருக்காரு அனிருத். பட் இங்க 17க்கு அனிருத் சீதாராம் காலி. 135க்கு 2. அச்சாருங்க 6 ஸ்ட்ரெயிட் as an arrow. பாத்தீங்கன்னா ஹியூஜ் 6. திருப்பி இவனை பாருங்க. ஐயோ, என்ன ஷாட்! அங்க சாய் கிஷோர் ஸ்ட்ரெயிட்ல அடிச்சாரு. லாங் ஆஃப் மேல அடிச்சிருக்காரு துஷார். 4ங்க. இது 4 இன்டென்ஷனலா தான் விளையாடினாரு. Kane inside out shot over covers boundary. ஃபீல்டரை தேடியே போகுது பந்து. விக்கெட். செல்வகுமாரனுக்கு ஈஸி கேட்ச். அண்ணே வந்த உடனே விக்கெட்னே சாயை சாச்சி விட்டீங்க. 164 for 3. பட்டாசு மறுபடியும் பட்ட சவுண்ட்ல தெரிஞ்சிருச்சு தொலைதூரம் போக போகுதுன்னு. முகமது அலிக்கு 6. மூக்கு மேல ராஜா. கீப்பர் ராஜன் வராரு. உண்மையிலேயே மூக்கு கீழவும் ராஜா தான். இப்போ மூக்கு மேல ராஜா, மூக்கு கீழே ராஜா. எப்போ இங்கே கேட்ச் பிடிக்கிறதுக்குள்ள பக்கு பக்குன்னு இருக்கு எல்லாருக்கும். ஏன்னா காத்துல எங்க போகுது, இங்கிட்டு போகுதா அங்கிட்டு போகுதான்னு தெரியாம நேரம் நகுல போய் சிக்கனா போலதான் இருக்கலே. முகமது அலி நாக் அவுட் ஆயிருக்காரு. 9 ரன்களுக்கு 178க்கு 4 ஐடிடிடி. துஷார் ரஹேஜா இப்ப அவரும் அவுட்டா. மிட் விக்கெட் வராரு அத்னான் கான். சூப்பர் விக்கெட் விழுந்து விட்டது. பொய்யா மொழி அக்கவுண்ட்ல இன்னொன்னு. துஷார் ரஹேஜா சூப்பரா ஆடினாரு. செம இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. 2வது விக்கெட் பொய்யா மொழிக்கு. துஷார் ரஹேஜா 79 178 for 5.
மிஸ் ஹிட். இன்னொரு விக்கெட் கிடைக்க போகுது. ஃபீல்டர் இருக்காரு, பிடித்து விட்டார். நல்லா ஜட்ஜ் பண்ணார் கணேஷ் மூர்த்தி. பொய்யாமொழி அக்கவுண்ட்ல இன்னொரு விக்கெட். மதிவாணன் அவுட் ஆயிருக்காரு ஒரே ரன்னுக்கு. 182க்கு 6. குருசாயே சாட்சியப்பா. மொத பால் அடடே, எனக்கு கொஞ்சம் நம்பிக்கையிலையும் மண்ணள்ளி போட்டாங்க. ஆனா குருசாய்க்கு முதல் விக்கெட் கிடைச்சிருக்கு டிஎன்பிஎல் கரியர்ல. அவுட் ஆயிட்டாரு கணேஷ். 3 ரன்னுக்கு போய் கொழுக்கட்டை சாப்பிடலாம். 183க்கு 7. இப்ப லெக் சைடு காத்தோட, ஆனா அங்க ஃபீல்டர் இருக்காரு அத்னான் கான். எந்த தவறும் செய்யல. குருசாய் அக்கவுண்ட்ல இன்னொரு. முதல் விக்கெட் குரு ஹெல்ப் பண்ணாரு, ரெண்டாவது விக்கெட்டுக்கு சாய் ஹெல்ப் பண்ணிருக்காரு. 8வது விக்கெட் அவுட். 187 for 8. 5ஆம் பந்து. நல்ல பால், பேக் ஆஃப் லென்த். அப்பீல் பண்றாரு. ஏற்கனவே ஒரு ரிவ்யூ சாப்பிட்டாரு முதல் ஓவர்ல. Please signal you are on screen. அஜித் ராம் 4 ரன்னுக்கு அவுட். 191க்கு 9. கேட்ச்ன்ற குரல் வருது, ஒரே ஒரு ரன் தான் வரும். செம லாஸ்ட் ஓவர். 9 ரன்கள் கொடுத்தாலும் அதுல 3 விக்கெட்டுகளை எடுத்திருக்காரு குருசாய் தன்னோட முதல் போட்டியில. ஆனாலும் திருப்பூர் தமிழன்ஸ் 192ன்றது பலமான ஸ்கோர். 193 வேணும். அண்ட் இந்த இன்னிங்ஸ் மூலமா ஆரஞ்ச் கேப் இந்திரஜித் கிட்டே இருந்து வந்தாச்சு துஷார் ரஹேஜாவுக்கு. ரன் சேஸ் வந்த அந்த சாய். நல்ல ஸ்டார்ட் தேவை. நானி ஆரம்பமே பவர் பிளேல விக்கெட் எடுக்காம அட்லீஸ்ட் ஒரு 70-80 ரன்கள் போஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த நம்பிக்கை பெறலாம். முதல் பால் புவனேஸ்வரன். எட்ஜ் அண்ட் மிஸ்ஃபீல்ட் எல்லாமே நடக்குது ஒரே பால்ல. பட் இருந்தாலும் பவுண்டரி போகாது. ஒரே ஒரு ரன்ஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்ணியிருக்கார் அபிஷேக். முதல் ரன் வந்திருக்கு இந்த சேஸ்ல. விக்கெட். அபிஷேக் வந்தார் சென்றார். முதல் பந்துல ஒரு ரன் எடுத்தாரு, அதுவும் எட்ஜில் தான் அந்த ரன் வந்தது. அதுக்கப்புறம் இங்க எட்ஜில் நேரா ஸ்லிப்போட கரங்களில் அபிஷேக் விக்கெட் எடுத்திருக்கார் for 1-2 for 1. காத்துல போயிருக்கு, சரியா படல. அதன் காரணமாக இரண்டாவது விக்கெட் விழுந்து விக்கெட் அலோடுக்கு தகுந்த மாதிரி இங்க இரண்டாவது ஓவர்லயும் இரண்டாவது விக்கெட் இங்க வீழ்த்தி ஆன் டாப் ஆஃப் திங்ஸ் திருப்பூர். சமையான ஸ்டார்ட் இது. Miss time shot gone for 0, 4 for 2. சாமா ஷாட் விஷால் வைத்யா இது. பட் ரன்ஸ் வரும். சமய பிளேஸ் பண்ணியிருக்காரு, அந்த கேப்ல கரெக்டா அடிச்சுட்டு இருக்காரு விஷால் வைத்யா. முகமது அலி தாண்டிட்டாரா? இல்ல, சாய் கிஷோருக்கு ஈஸியான கேட்ச். வந்த உடனே ஒரு பஞ்ச். இது ராபின் பிஸ்டுக்கு நாக் அவுட் பஞ்ச். கிளம்பிட்டாரு அவரு. Bist 3 அவுட் 17 for 3. மிஸ் ஹிட் தான். இன்னொரு விக்கெட்டா? எஸ், ஈஸி கேட்ச் நட்ராஜனுக்கு. ஒரே ஓவர்ல 2 விக்கெட். கலக்கறாரு இங்க முகமது அலி. விவேக் ராஜ் பிக் ஹிட்டிங். விவேக் ராஜ் gone for 1, 19 for 4. போல்டு. ஓவருக்கு ஒரு விக்கெட் விழுது. அந்த மாதிரி தான் அஜித் ராம் கணக்குல இன்னொன்னு நல்லா ட்ரிப் பண்ண உள்ள அப்படின்னு அவரை இண்டிகேட் பண்றாரு. அங்க சிஜித் கான் உள்ள போறாரு for 1 run, 22 for 5. நடராஜன் அவரை மட்டும் ஓட விடுறாங்க கிரவுண்ட்ல. சாய் கிஷோர் கூடிய விரைவில் இந்தியா காட்டுவாருங்க. அதாவது என்னன்னா ரெகுலரா ஷார்ட் பால் ஸ்லோ பவுன்சர் புல் பண்ணியிருக்காரு கேப்ல. அதை பத்தி நம்ம அடுத்த ஓவர் விலாவரியா பேசிடலாம். அண்ட் இது சூப்பரான ஃபினிஷ் விஷால் வைத்யா. பட் இங்க அப்பீல் ரொம்ப க்ளோஸா இருக்கும் அண்ட் கொடுத்திருக்காரு விக்கெட். விஷால் வைத்யா இவர்தான் நம்பிக்கை இதுவரையும் கொடுத்துக்கிட்டு இருந்தார். பட் விஷால் வைத்யாவுக்கு எதிராக ஒரு அவுட் கால். You are on screen. Please signal out. இம்பாக்ட் கொடுத்தாரு, ஆனா கன்வெர்ட் பண்ண முடியல. 27 பந்துல 35. சேலம் 56க்கு 6. அவர் வந்த ஒரு சூப்பர் ஷாட், அதை பத்தி பேசுவோம். ஹரிஷ் குமார் அரைஞ்சிருக்காரு. வெறித்தனமான ஷாட் இது. ஹரிஷ் குமார் பெரிய ஷாட், சான்ஸ் இருக்கா? நல்ல முயற்சி, ஆனா தடுக்க முடியல. 6 காத்துக்கு எதிராக அடிச்சிருந்தாலும் அந்த இடத்துல ஒரு முயற்சி ஃபீல்ட்ல அருமை. பட் 6 ரன்ஸ். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு பவுண்டரி வந்த ஒரு ஃபீல். இங்க டாமினேட் பண்ண நினைக்கிறாங்க. செம்ம ஷாட் ஹரிஷ் கிட்ட இருந்து. எங்கேயோ போயிருக்கிறது. அம்மா சமத்துக்கு போய் விழுந்து நினைக்கிற அந்த பந்து. சரியான ஷாட். தாமிரபரணிக்குள்ள முங்கி கிடக்க எடுத்துட்டு வாங்க அந்த பந்தை. அடிங்க. அடிச்சிருக்காரு. அங்கேயே அடிச்சிருக்காரு. காத்தோட சேர்ந்து அடிச்சிருக்காரு. பேக் டு பேக் 6. ஷாரோட் பிளை சூப்பர் 6. யானையின் பலம் கொண்டு அடிச்சிருக்காரு. அதேதான் விஷ்ணு. ஓகே சரி பாப்போம். 3வது பால் ஃபுல் டாஸ் இந்த வாட்டி. ஆனா நேரா கையில அவுட். ஐயோ சூப்பரான என்டர்டெயின்மென்ட் கொடுத்தாரு. இந்த முதல் 2 பால்ல 6 அடிச்சதுக்கு அப்புறம் விக்கெட்டை வீழ்த்தி இருக்கார் ஹரிஷ் குமார். ஹஸ் டு கோ.
ஹரிஷ் குமார் 32, சேலம் ஸ்பார்டன்ஸ் 94க்கு 7. ஷார்ட் பால் கேப்ல பவுண்டரி. ஷாமா அடிங்க சிக்ஸுங்க, பட்ட உடனே தெரியும் எங்கேயோ போய் ஊந்துருக்கு. சூப்பர் ஸ்ட்ரைக் அங்க, பிரில்லியன்ட் ஹிட் அங்க ராஜன் கிட்ட இருந்து. ஸ்லோயர் பால் பவுண்டரி, பட்ட உடனே தெரியும். ஒரு பெரிய ஷாட்டுக்கு போனாரு, எட்ஜ் திக்கிஷ் அவுட் சைடு எட்ஜ். இன்னொரு பவுண்டரியா, பவுண்டரி, பேக் டு பேக் பவுண்டரிஸ். ராஜன் 42க்கு வந்திருக்காரு. ஐயோ பாத்தியா நீ சொன்னது வேற மாதிரி அடிச்சாருங்க. என்ன ஷாட் இந்த கடைசியில் ஒரு நல்லா ஆடுறாங்க. 130 for 7. அச்சாருங்க 6 லைன் ஸ்டைலா, 6 லைன் ஸ்டைல்ல 50ங்க ராஜன். பிரில்லியண்டான இன்னிங்ஸ், ஒரு நல்ல கிரிக்கெட்டர் அங்க பாக்குறோம். விக்கெட் கீப்பிங் செம்மையா பண்ணாரு. போல்ட் யார்க்கர், அந்த நட்ராஜன் தான் நாங்க தேடிட்டு இருந்தோம். கடைசி பால் நட்டு அந்த யார்க்கரை போட்டாரு. ஸோ ஒரு விக்கெட்டை பிரில்லியண்டா போட்டிருக்காரு. 51 ரன் வித்தியாசத்தில் ஒரு நல்ல வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ். ஒரு டர்ன் அரவுண்ட் நடக்குது. நானே சாய் கிஷோரோட கேப்டன்சியில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன் ஐ ட்ரீம் வந்து 192 for 9. எஸ்கேஎம் சேலம் ஸ்பார்டன்ஸ் அதை சேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம் நம்ம சேசிங்கில் ஆரம்பத்திலே கணிச்சோம். அதன் காரணமாக ஒரு 141 for 8 தான் எட்ட முடியுது அவங்களால. ஸோ ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் 51 ரன் வித்தியாசத்தில் அபாரமான ஒரு வெற்றி.